உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் செஞ்சீங்க அப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இந்து, உனக்கு என் மேல கோவம்னா 4 அடி கூட அடிச்சுக்கோ. அத விட்டுட்டு எந்த காரணமும் இல்லாம இப்படி வார்த்தையை கொட்டாத, சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க எதுவும் செய்யாத மாதிரி நடிச்சு என்னை இன்னும் கோவப்படுத்தாதீங்க. அண்ணி, என்ன ஆச்சு? ஏன் அண்ணனை திட்டிட்டு இருக்கீங்க? மாம்ஸ், என்னாச்சு? ஏய், இந்திராணி கிட்ட என்ன பிரச்சனை பண்ண? உன்னால பிரச்சனை பண்ணாம இருக்கவே முடியாதா? அத்த, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீ எதுவும் செய்யாமலா இந்திரா உன்னை திட்டிக்கிட்டே இருக்கா? இப்ப நீ என்ன செஞ்சேன்னு சொல்ல போறியா இல்லையா? அது உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? இந்திரா, என்ன ஆச்சு? என்னதான் பிரச்சனை? இவன் என்ன பண்ணா? நீ எதுக்காக இப்ப இவனை திட்டிட்டு இருக்க? இந்திரா, கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அது சரியனோட பார்வையே சரியில்லையே, ஏதோ சேட்டை பண்ணிருக்காரு. அக்கா பதில் சொல்ல முடியாம இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா என்ன பண்ணாருன்னு தான் தெரியல. ஏய், கண்டிப்பா இங்க நீ தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க. மரியாதை என்ன பண்ணேன்னு சொல்லிடு. இந்த பாரு, ஏன்னு மரியாதை இல்லாம பேசுன நல்லா இருக்காது, சொல்லிட்டு. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேங்கிற? கபிலா, இரு. இந்திரா, நீ ஏன் அமைதியா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுங்கக்கா. சொல்லுங்க அண்ணி. என்ன எதுக்குமா முறைக்கிற? அதான் அத்தை கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்படியே நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்திரா, நீ இப்படி அமைதியா இருக்கிறது பிரச்சனையை இன்னும் அதிகம் தான் ஆக்கும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னன்னு சொல்லு. இவரு சொல்லுங்க அண்ணி. இல்ல, இவரு நான் போன் பேசிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரியாம